27/6/2026 சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சரிங்களா? கிழமை சனிக்கிழமை, அதில் சனி பகவான் வந்துட்டாரா? திதி திரையோதசி திதி. இந்த திரையோதசி திதி எப்போ வருதோ அப்போ தான் பிரதோஷ விழா நடக்கும். அதுவும் சனிக்கிழமையும் திரையோதசியும் சேர்ந்து வந்தால் சனி மகா பிரதோஷம் நடக்கும். ஓகேவா? அது ரொம்ப விசேஷம். நட்சத்திரம் அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், சனி பகவானோட நட்சத்திரம். இந்த மூன்றும் சனி பகவானோட முழு ஆதிக்கத்தில் வர்றதுனால இந்த சனிக்கிழமை கட்டாயம் அந்த கோவிலுக்கு மூலவரை போய் தரிசனம் பண்ணிவிடுங்க. சனி பிரதோஷனா பிரதோஷ நாயகர் நந்தி பகவான் வழிபாடு பண்ணுவீங்க, மூலவரை தரிசனம் பண்ணிக்கோங்க. அந்த கோவிலில் மேக்சிமம் நவகிரகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சிறப்பாக ஒரு சில கோயிலில் தனி சன்னதியில் சனி பகவான் இருப்பார். இப்போ எங்கள் ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் ரொம்ப விசேஷமான கோயில். அங்கே சனி பகவான் தனி சன்னதியில் இருக்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா எடப்பாடி, எங்களோட தொகுதி எடப்பாடி, அங்கே நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் சனி பகவான் தனி சன்னதியில் அமர்ந்திருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் சிறப்பு. ஓகேவா? அந்த மாதிரி இருந்தால் இன்னும் சிறப்பு. இல்லை நவகோள்கள் இருந்தாலும் சிறப்பு. ஓகேவா? நவகிரகத்து கூட இருந்தாலும் சிறப்பு. அப்போ அந்த நாளில் நீங்கள் யார் யாரை வழிபாடு பண்ணோம்? மூலவர், நந்தி பகவான், அப்புறம் சனி பகவான், 3 பேர்த்தையும் வழிபாடு பண்ணணும். எப்படி திதி, கிழமை, நட்சத்திரம் 3 சனி பகவானோட அதிகத்தில் இருக்கோ, அதே போல் நீங்கள் அந்த கோவிலோட மூலவர் அவர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணணும், நந்தீஸ்வர பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணணும், சனி பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணணும். 100% உங்கள் பிரச்சனை தீரும். அப்படி தீர்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த தகவலை தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க யாராவது 7.5 சனியில் இருக்காங்க, அஷ்டம சனியில் இருக்கிறாங்க, கண்டச்சனியில் இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு சனி பகவானோட திசை நடக்குது, 19 வருஷம் சனி திசை நடக்கல அவங்க, அப்படி இல்லைன்னா சனி பகவானோட புத்தி நடக்கிறவங்க, அவங்க கட்டாயம் இந்த பிரதோஷத்தில் கலந்துக்கணும். இந்த 3 பகவானையும் வழிபாடு பண்ணணும். இதில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்களா? வீட்டில் இருந்து கருப்பு காட்டன் துணி, ஓகேங்களா, கருப்பு கலர் காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் கருப்பு எள் கொட்டிக்கோங்க, ஒரு கருப்பு நூலில் கட்டிக்கோங்க. நல்லெண்ணெயில் ஒரு டப்பாவில் போட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு போய் விளக்கு படுத்திட்டு வாங்க. இதுதான் இதுக்கான பரிகாரம். 100% இந்த விளக்கு ஏற்றிட்டு வாங்க. வீட்டிலேருந்து செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சனிக்கிழமை இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. போய் துணி வாங்கிட்டு வாங்க, காட்டன் துணி, காட்டனில் ஜாக்கெட் பிட் கேட்டிங்கெல்லாம் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கலாம் அத்தனை பேருக்கு ஆளுக்கு ஒரு முடி போட்டு முடிச்சுக்கோங்க. எல்லோரும் கோயிலுக்கு வரவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் வயதானவர்கள், குழந்தைங்க, கோயிலுக்கு வராதவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரெல்லாம் நினச்சிட்டு அவங்கள தொட்டு அந்த வாங்கி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி அந்த டப்பாவில் நனைச்சி கொடுத்துருப்பான்னு சொல்லிவிடுங்க. ஓகேவா? அந்த நனைச்சதை கொண்டாந்து அங்கே பெருத்திட்டு மிச்சங்கிற நல்லெண்ணெயை அங்கே நீங்கள் கொண்டு போகிற விளக்கை ஊற்றி தீபம் பெருத்தி வச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா? 101% உங்கள் பிரச்சனை தீரும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துருவார். இதுதான் நீதி. ஆனால் 3 பேர்த்த பார்த்து நம்மளோட பிரார்த்தனையை செய்யணும். நந்தி பகவான்ட்டையும் அதே பிரார்த்தனை, பகவானே அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை உடனடி தீர்வு வேணுமோ அதை அவர்கிட்ட சொல்லிடுங்க. அந்த விஷயத்தை அப்படியே போய் மூலவர்கிட்ட உள்ளே போய் சொல்லிடுறீங்க. அப்படியே சனி பகவான்ட்டையும் சொல்லிடுறீங்க. சனி பகவான் சொன்னதுக்கப்புறம் தீபம் போடுங்க. அந்த கோவிலில் தீபம் போடுறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அங்கே போடுங்க. ஓகேவா? சனி பகவான் முன்னாடியே தான் போடணுங்கிறதெல்லாம் இல்லை. கோவிலுக்குன்னு தீபம் போடுற இடம்னு வைப்பாங்க, அங்கே போய் இது போட்டுருங்க. ஓகேவா? மண் விளக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. அது ரொம்ப இல்லைன்னா ஒரு பெரிய விளக்கு மாதிரி, இல்லை பெரிய ஒரு அந்த மண் இதுலேயே ஒரு சட்டி மாதிரி கிடைக்கும், அதை கொண்டு போய் வச்சுட்டு தீபம் பெருத்தி விளக்கை ஏற்றி விட்டு வந்துடுங்க. சரிங்களா? மறக்காமல் அதை செஞ்சுருங்க. செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்லது. யாரெல்லாம் செய்கிறீங்களோ எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. உங்கள் வீட்டில் அந்த முடி போட்டு வச்சு நல்லெண்ணெயில் ஊற வைக்கிறத மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. வாய்ப்பு இருந்தால் கோவிலில் தீபம் போடுறதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இது நான் எதற்காக கேட்குறேன்னா, நீங்கள் இதை செய்யறீங்க, நான் சொன்னதுனால இதை செய்யறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும், உங்களுக்கு ஒரு நினைவாக இருக்கும். 2வது, கோரிக்கையை தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு சுவாமி ரூம்லேயும் அதே கோரிக்கையை எழுதி வச்சுருங்க. அதே கோரிக்கை எழுதுனதே கொண்டு போய் எல்லா இடத்துலையும் படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகே? உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கணும், உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது, நல்லா பண தேவைகள் கிடைக்கணும், தொழில் அபிவிருத்தி ஆகணும், ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைகள் இதாகணும். இப்போ புதிய ஆட்சி வந்தோன்னா பழைய ஆட்சியில் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச தவறுகளில் ஏதாவது பிரச்சனையாகும், அதில் வர சிக்கலேருந்து நம்ம வெளியே வரணும் உதாரணத்துக்கு. சரிங்களா? அதெல்லாம் நினச்சி நீங்கள் போட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சனீஸ்வர பகவான் நன்மையே செய்வார். ஏன்னா முழு ஆதிக்கத்தில் இருக்கிறாரு. கிழமையும் சனிக்கிழமை அது சனி பகவானது,
திதியும் திரையோதசி திதி சனிக்கிழமை வருது, சனி பிரதோஷமாக இருக்குது, நட்சத்திரமும் அனுஷம், பரிபூர்ண சனி பகவானோட ஆதிக்கம் உள்ளது. இந்த நாளை விட சிறந்த ஒரு சனி பகவானுக்கு பிரார்த்தனைக்கான நாள் வேறு எதுவும் இல்லை. அப்படி அமையாது, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது அதிசயிக்கத்தக்கான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஓகேவா? மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அதே போல் யாரெல்லாம் தாரமங்கலத்து கைலாசநாதர் கோயிலுக்கு பிரதோஷம் போகிறீங்களோ, யாரெல்லாம் நஞ்சுண்டர் கோயிலுக்கு பிரதோஷம் போகிறீங்களோ, அவங்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு. நன்றி. சனி பகவானோட பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கணும்னு சனி பகவான் வேண்டிக்கிறேன். சனீஸ்வர பகவானின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி வேண்டிக்கிறேன். உங்களுக்கு கட்டாயம் உங்கள் பிரார்த்தனை எழுதுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.